ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இன்றைக்கி என்ன நாள்னா ஏகாதசி. ஏகாதசியில் சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது நிறைய பேருக்கு நம்ம வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் இந்த விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியாமலே நம்ம இருந்திருப்போம். ஆனால் அவசியம் ஒருத்தரும் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியமான நாட்கள், முக்கியமான தினங்கள்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யுங்க நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி நாள் அப்படிதாங்க. அருமையான ஒரு தேவதையை பற்றி, அதாவது தேவதைன்னா அது ஏன் நான் தேவதைன்னு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை என்னங்க நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நாள் முடிகிறக்குள்ளே அது கண்டிப்பாக பண்ணணும் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட். வளர்பிறை பஞ்சமி நவம்பர் மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 25ஆம் தேதி வருது. 24ஆம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுதுங்க. சரிங்களா? நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், இது எதுக்கு கொடுக்குறாங்க, என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் இந்த 5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரியாதவங்க, இந்த வீடியோ புதுசு, எனக்கு இதெல்லாம் தெரியாது பட் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கும் பெயர்கள் கொடுக்கணும், என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா பல பேருக்கு குழந்தை இல்லாமல் கடன் பிரச்சனை, லைஃபே போயிடுச்சு. சாத்தியமே இல்லாத எத்தனையோ விஷயங்களை சாத்தியப்படுத்தி கொடுத்துருக்கு இந்த நவமூலிகை யாகம் அப்படிங்கிறது. நம்மளோட வராகமூர்த்தி சித்தரை அவரோட ஆசீர்வாதத்தினால தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. அதனால தான் தொடர்ந்து பெயர்கள் கொடுக்குறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தரையும் ரெஃபர் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது போயிட்டுருக்க காரணமே அதுதான். ஸோ நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு பல பேர்த்துக்கு ஒரே பஞ்சமியில் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பரில் நவமூலிகைங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க. இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த முக்கியமான விஷயம் ஏகாதசி. இது சாதாரண ஏகாதசி கிடையாதுங்க. இந்த ஏகாதசிக்கு பின்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. எதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை செய்யணுங்கிறது அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி ஏகாதசின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இது என்ன ஏகாதசினா உத்பன்ன ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அது என்ன உத்பன்ன ஏகாதசி அப்படிங்கிறதுனா, ஒரு நாளுக்கும் ஒரு தேவதைகள், ஒரு தெய்வங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு முக்கியமான நாளில் அந்த தெய்வத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க நம்ம சொல்லியிருப்போம். இந்த உத்பன்ன ஏகாதசி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஏகாதசி தேவின்னு சொல்லுவாங்க. ஏகாதசி தேவதைன்னு சொல்லலாம், இல்லை ஏகாதசி தேவின்னு சொல்லலாம். அந்த நாளுக்குரிய அந்த தேவி அவதரித்த நாள்னு சொல்லுவாங்க. அந்த தேவி ஏகாதசி தேவி அவதரித்த நாளை தான் உத்பன்ன ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் சனிக்கிழமை பொதுவாக எல்லாரும் பெருமாள் வழிபாடு பண்ணுவீங்க. இந்த ஏகாதசியில் ரொம்ப பவர்ஃபுல் என்னென்னா இந்த உத்பன்ன ஏகாதசி அப்படிங்கிறது. ஸோ அந்த தேவி அவதரித்த நாள் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, வடநாட்டு சைடில் இது ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. தெலுங்கானா அந்த சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வழிபாடு. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, துளசி செடிக்கு வழிபாடு பண்ணுவாங்க. இது எப்படின்னா, துளசி செடிக்கு நார்மலாகவே நம்ம தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏகாதசியில் துளசி செடிக்கு எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா, சிவப்பு துணி போட்டு வழிபாடு பண்ணுவாங்க. சிவப்பு துணி போட்டு பண்ணுவாங்க. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் வீட்டில் பார்த்துருக்கலாம், இல்லை கோயிலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, சிவப்பு நூல் இருக்குது இல்லைங்களா, அந்த சிவப்பு நூலை அந்த துளசி செடியை சுற்றியும் கட்டுவாங்களாம். எதுக்கு அதை கட்டுறாங்க அப்படின்னா, இந்த துளசி செடி யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீர்க்க முடியாத கஷ்டம், தடை தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதாவது தொழில் ரீதியாகட்டும், நிறைய விஷயத்தில் சரிவுகளை சந்திச்சுட்டே இருக்காங்க, ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த விஷயம் சரியாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏகாதசி அன்னைக்கு, கரெக்டாக அந்த ஏகாதசி அன்னைக்கு அந்த நூலை கட்டுவாங்க. துளசி செடியை சுற்றி நூல் கட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா துளசி செடியில் ஏதாவது ஒரு காம்பலையாச்சும் சிவப்பு துணி கட்டி விடுவாங்க. இப்படி கட்டி விடும்போது அந்த தடை சரியாகுமாமா. இது ஏகாதசி அன்னைக்கு தான் பண்ணணுங்கிற ஒரு முறை இருக்குது. அதனால் இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, துளசி செடிக்கு விளக்கெல்லாம் வச்சு பிரசாதமெல்லாம் வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி பூஜைகளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி பூஜையை துளசி செடிக்கும் பண்ணுவாங்க. இதை இன்றைக்கி நாளில் செய்கிறது இன்னும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உத்பன்ன ஏகாதசிங்கிறது ஏகாதசி தேவி அவதரித்த நாள் அப்படிங்கும்போது இந்த வழிபாடை இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்யும் போது எவ்வளோ விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறவங்களாகட்டும், வீட்டிலையே துளசி செடி வச்சு
நான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியாது சிஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இன்றைக்கி நாளில் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அந்த தேவதை பற்றி சொன்னேன்னு. இந்த தேவதை ஏகாதசி தேவதை தான் நான் தேவதைன்னு சொன்னது, அந்த தேவியை தான் அப்படி சொன்னது. அவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை நம்பி நீங்கள் செஞ்சீங்கனாலும் ஏகாதசி தேவதை அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அந்த தேவியோடது பெருமாளோட ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக சனிக்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பட்டு துணியோ இல்லை சாதாரண சிவப்பு துணியோ அல்லது சிவப்பு நூலோ இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி துளசி செடிக்கு கட்டி விடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே கூட இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம். ஈவினிங் விளக்கு வைக்க போகிறீங்கன்னா கூட தாராளமாக இந்த வழிபாடை பண்ணலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. இதை ஒரு ஏகாதசிலையும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு வரும்போது அதை நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் அது சரியாகணும்னு சொல்லிட்டு அந்த வழிபாடு பண்ணுறீங்களோ அதை சரி பண்ணி கொடுத்துரும் கண்டிப்பாக. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஜெய் ஸ்ரீஹரி. சரிங்களா? ரொம்ப சுலபமாக யாருனாலும் சொல்லிடலாம். ஜெய் ஸ்ரீஹரி அப்படிங்கிற இந்த வார்த்தை மட்டும்தான். இதை வந்துட்டு துளசி செடிக்கு அந்த சிவப்பு துணியை கட்டி விட்டுட்டு தீபம் வச்சுட்டு இந்த வார்த்தையை ஒரு அரை மணி நேரமாச்சு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. இல்லைன்னா அரை மணி நேரமாச்சு ஒரு நோட்டில் உட்காந்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதுகிற மாதிரி இந்த ஜெய் ஸ்ரீஹரிங்கிற வார்த்தையும் நீங்கள் எழுத நீங்கள் எதுக்காக செய்கிறீங்களோ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பரிபூர்ணமாக பெருமாளோட ஆசீர்வாதம் இருக்கும். நார்மலாகவே சனிக்கிழமை வழிபாடு பண்ணுறவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. அப்படி எந்த குடும்பத்தில் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் பெருமாள் வழிபாடு பண்ணி ஏகாதசி பிடிக்கிறாங்களோ அந்த குடும்பம் அப்படியே மேலும் மேலும் தலையெடுத்து முன்னுக்கு போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு மகத்துவம் பொருந்தது அந்த ஏகாதசி. அது இன்றைக்கி நாள்லாம் ரொம்ப அபூர்வமாக வர நாட்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அவசியம் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு டவுட் என்ன வரும்னா, இப்போ துளசி செடிக்கு அந்த சிவப்பு துணியை நம்ம கட்ட சொல்கிறீங்க, சிவப்பு நூலை கட்ட சொல்கிறோம். அதை என்ன பண்ணுறது? ஒரு வாட்டி கட்டி விட்டுட்டு அதை அப்படியே வச்சுக்கலாமா, என்ன பண்ணுறதுங்கிற டவுட் வரும். இந்த ஏகாதசிக்கு நீங்கள் கட்டுறீங்கன்னா அடுத்த ஏகாதசிக்கு அந்த பழைய நூலோ அல்லது பழைய துணியோ அதை எடுத்துருங்க. அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆறு, குளம் அந்த மாதிரி தண்ணி ஓடுற தண்ணியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல போடுங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலாம் அதை இல்லைன்னு நினைக்கிறவங்க கால்படாத இடத்துல அந்த துணியை போட்டுட்டு அடுத்த ஏகாதசிக்கு மறுபடியும், அதாவது உங்கள் விஷயம் நிறைவேறலை, இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்படின்னா மறுபடியும் அதே போல் ஒரு நூலோ துணியோ நீங்கள் கட்டி விடும்போது தொடர்ந்து ஏகாதசி வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வர, இந்த கஷ்டம் சரியாகிற வர, ஒரு பண விஷயமோ எதுவோ அது சரியாகிற வரை இந்த வழிபாடு பண்ணிகிட்டே வரும்போது ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட்டு கொடுக்குங்க. ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் ஏகாதசி வழிபாடு இது பண்ணுற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் போதும். மற்றபடி மற்ற நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நடக்காத எந்த விஷயமா இருந்தாலும் நடத்தி காமிச்சிருமா. அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இந்த உட்பன்ன ஏகாதசின்னு சொல்கிறது. இது இன்றைக்கி நீங்கள் செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. மற்றபடி நார்மலாக ஏகாதசியில் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் என்ன வரும்னா, துளசி செடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க, இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்கும் இல்லையா, அந்த பெருமாள் படத்தை சுற்றியும் கூட நீங்கள் நூல் கட்டி நீங்கள் அந்த வழிபாடு பண்ணலாம். அடுத்த ஏகாதசிக்கு அந்த பழைய நூல் எடுத்துகிட்டு புதுசு கட்டி நூலோ அல்லது சிவப்பு துணியோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதை கட்டி ஃபோட்டோவை கட்டி நீங்கள் இப்படி வழிபாடு பண்ணும்போது தடைகள் எல்லாம் உடைச்செறி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இது பண்ணுறது. சரிங்களா? ரொம்பவும் மகத்துவம் பொருந்தியதுங்க. தெரியாத இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது நம்மளோட வரகாமுத்தி சித்திரையா அவங்களோட சித்தர்கள் குறிப்பு மூலமாக நான் வந்து சொல்கிற விஷயம் பல குடும்பங்களை காப்பாற்றிட்டுருக்கு, பல பேருக்கு கை கொடுத்துட்ருக்கு. தொடர்ந்து என்கிட்ட ஒரு விஷயமா சிஸ்டர் இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எது ஈஸியாக இருக்கோ, எது உங்களால் முடியுமோ செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.